ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து எஸ்டிஎஸ்ல கீ ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போது இனிஷியல் பெர்முடேஷன் அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1, அப்புறம் ஸ்வாப், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 2, அப்புறம் ஐபி இன்வர்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் பெர்முடேஷன் பண்ண போகிறோம். கீ 1 அண்ட் கீ 2 வேல்யூஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போது இனிஷியல் பெர்முடேஷன் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியல் பெர்முடேஷன் இஸ் ஆன் யோர் பிளெயின் டெக்ஸ்ட். உங்களோட பிளெயின் டெக்ஸ்ட்டில் தான் இந்த இனிஷியல் பெர்முடேஷன் பண்ணுவீங்க. இனிஷியல் பெர்முடேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே வேல்யூஸ் எழுதி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த வேல்யூவை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, 2 6 3 1 4 8 5 7. ஓகே, இப்போது நம்மளோட பிளெயின் டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். பிளெயின் டெக்ஸ்ட்டில் என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க? லைக் 1 0 1 1 1 1 0 1. கரெக்டா? ஸோ இதோட கரஸ்பாண்டிங் பொசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ அதை வந்து இனிஷியல் பெர்முடேஷன் பண்ணுங்கள். செகண்ட் பொசிஷனில் 0, சிக்ஸ்த் பொசிஷனில் 1, தேர்ட் பொசிஷனில் 1, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 1, ஃபோர்த் பொசிஷன் 1, எயித் பொசிஷன் 1, ஃபிஃப்த் பொசிஷன் 1, செவன்த் பொசிஷன் 0. ஓகே, ஸோ இந்த ஐபிக்கு அப்புறம் உங்களுக்கு வர வேல்யூ இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? FK1, அதாவது உங்களோட காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1க்கு சென்ட் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1 நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்டட் பெர்முடேஷன் பண்ணணும். என்னோட காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1 நான் பண்ணணும் அப்படின்னா I should use my key 1. ஓகேவா? key 1 தான் யூஸ் பண்ணணும். அண்ட் எக்ஸ்பேண்டட் பெர்முடேஷன் நான் பண்ணணும். ஸோ இபிக்கு ஆல்ரெடி இங்கே வந்து வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ அந்த வேல்யூவை நான் வந்துட்டு எழுதிக்கிறேன். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் நீங்கள் ப்ரீவியஸாக கிடைச்சதில் உங்களோட வேல்யூ ஆஃப்டர் ஐபி அதை நீங்கள் வந்துட்டு 4 பிட்ஸாக எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, இதில் என்ன வேல்யூவை நீங்கள் வந்துட்டு பண்ண போகிறீங்க, லைக் எக்ஸ்பேண்டட் பெர்முடேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ தான் எடுத்து பண்ண போகிறீங்க. ஸோ இபியோட வேல்யூஸ் என்னென்னா ஆல்ரெடி இந்த லாக் புக்கில் இருக்குன்ற வேல்யூ சொல்லியிருந்தோம்ல, ஸோ அந்த வேல்யூ என்னென்னா தீஸ் ஆர் தோஸ் லைக் இதுதான் அந்த வேல்யூ. நீங்கள் இபி எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க? 1 1 1 0, அதாவது ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூக்கு மட்டும்தான். அப்போது 1 2 3 4, அப்போ ஃபோர்த் பொசிஷனில் 0, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 1, செகண்ட் பொசிஷனில் 1, தேர்ட் பொசிஷனில் 1, செகண்ட் பொசிஷனில் 1, தேர்ட் பொசிஷனில் 1, ஃபோர்த் பொசிஷன் 0 அண்ட் 1. ஸோ இதுதான் உங்களோட எக்ஸ்பேண்டட் பெர்முடேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ. கரெக்டா? ஸோ இந்த வேல்யூவை என்ன பண்ண போகிறீங்கன்னா கீ 1ஓட எக்ஸ்ஆர் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸ்ஆர் வித் கீ 1. ஸோ கீ 1ஓடைய வேல்யூ ஆல்ரெடி நமக்கு ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக? ஸோ 1 0 1 0 0 1 0 0, அதோட இந்த வேல்யூவை நம்ம வந்துட்டு எக்ஸ்ஆர் பண்ண போகிறோம். எக்ஸ்ஆர் ப்ராசஸ் ஒன்றும் இல்லை, சேம் பிட்ஸ்னா யூ ஆர் கோயிங் டு ஹாவ் 0, டிஃப்ரெண்ட் பிட்ஸ் அப்படின்னா 1. ஓகேவா? சேம் பிட்ஸ்னா 0, டிஃப்ரெண்ட் பிட்ஸ்னா 1. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் பிட், சேம் பிட், டிஃப்ரெண்ட், சேம், டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் உங்களுடைய X1ஓட எக்ஸ்ஆர் பண்ணி வந்த வேல்யூ. இப்போது இதை ரெண்டாக பிரிச்சுட்டு, லைக் என்ன சொல்லியிருந்தாங்க? எக்ஸ்ஆர் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து S0க்கும் செகண்ட் ஹாஃபை வந்து S1க்கும் அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு வந்து S0க்கு அனுப்ப போகிறேன். ஸோ S0உடைய வேல்யூஸ் ஆல்ரெடி லாக் புக்கில் இருக்கிற வேல்யூஸ் என்னென்னா 1 0 3 2 3 2 1 0 0 2 1 3 and then 3 1 3 2. ஓகேவா? அண்ட் S1க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் என்னென்னா 0 1 2 3 2 0 1 3 3 0 1 0 2 1 0 3. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் தான். ஸோ இப்போது இதை வந்துட்டு S0க்குள்ளே அனுப்புகிறீங்களா? S0க்குள்ளே அனுப்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் 1 1 0 1 இருக்கா, இந்த லாஸ்ட் ரெண்டு வேல்யூ தான் உங்களுடைய ரோ இஸ் ஈக்குவல் டு 1 1, காலம் வந்து இந்த ரெண்டு வேல்யூ 1 0. அப்போ 1 1ன்றத பைனரியிலேருந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? 3ன்னு மாறும், 1 0 2ன்னு மாறும். அப்போது தேர்ட் ரோ, செகண்ட் காலம். இப்போது ரோ வந்து 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகும், லைக் காலம்ஸும் 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தேர்ட் ரோ செகண்ட் காலம் அப்படின்னா தேர்ட் ரோ செகண்ட் காலம், இந்த 3. ஓகேவா? ஸோ இதிலிருந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ 3. அதை நீங்கள் பைனரியாக மாற்றணும் அப்படின்னா 1 1. ஸோ S0லேருந்து கிடைச்ச வேல்யூ 1 1.
S1ல இருந்து என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 1 0 0 1. அப்போ இதுவும் ரோ. கரெக்டா? ஸோ ரோ வந்துட்டு 1 1, காலம் வந்துட்டு 0 0. அப்போ இது வந்து 3, இது வந்து 0. ஸோ தேர்ட் ரோ 0th காலம். அப்போ தேர்ட் ரோ 0th காலம் அப்படின்னா இந்த 2 தான் வரும். ஸோ 2வை கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 0ன்னு வரும். இப்போ இந்த S0ல உங்களுக்கு வந்து 1 1 வந்துச்சு, S2ல 1 0 வந்துச்சு. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்க. கம்பைன் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா 1 1 1 0ன்னு வரும். கரெக்டா? ஸோ கம்பைன் பண்ணி எழுதும் போது இந்த வேல்யூ வருதா? இப்போ இதை என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணி எழுதுகிற வேல்யூவை P4க்குள்ளே சென்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ P4க்குள்ளே சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா P4ஓட வேல்யூ 2431. ஸோ இந்த வேல்யூவை யூ ஆர் கோயிங் டு சென்ட் இட் இன்டு P4. ஸோ P4 அப்படின்ற வேல்யூ என்னது? 2431. அப்போ நமக்கு கிடைச்சது வந்து 1110. கரெக்டா? ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 1 2 3 4 வேல்யூஸ் எழுதுறீங்களா? செகண்ட் பிளேஸில் 1, ஃபோர்த் பிளேஸில் 0, தேர்ட் பிளேஸில் 1, இது 1. ஓகே, ஸோ இந்த P4க்குள்ளே போன வேல்யூவை நீங்கள் இப்படி எழுதிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்துட்டு FK1ல அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1க்குள்ளே சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரைட் பிட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணிங்க. கரெக்டா? லெஃப்ட் பிட்டை யூஸ் பண்ணலை. அப்போது என்ன பண்ணணும்னா நம்மளோட லெஃப்ட் பிட்டையும் இங்கே எடுத்துருக்கோம்ல, லெஃப்ட் பிட்டையும் P4லேருந்து வந்த வேல்யூவையும் XOR பண்ணணும். ஸோ லெஃப்ட் பிட் என்ன? 0 1 1 1. ஸோ லெஃப்ட் பிட் என்னது? 0 1 1 1. கரெக்டா? நம்மளுடைய P4லேருந்து கிடைச்ச வேல்யூ இது. இப்போ இதை XOR பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் இட் டு யுவர் லெஃப்ட் பிட். லெஃப்ட் பிட்லேயே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது உங்களோட இங்கே வேல்யூஸ் இருக்குல்ல, இதில் லெஃப்ட் பிட்டில் இந்த XOR பண்ணின வேல்யூவை எழுதுங்க. அப்போது 1 1 0 0 1 1 1 0 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வரும். கரெக்டா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? FK1 முடிஞ்சிருச்சு. இதுதான் FK1 முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்வாப் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்வாப் பண்ணும்போது ரைட் பிட்ஸ் லெஃப்டாகவும் லெஃப்ட் பிட்ஸ் ரைட்டாகவும் மாறும். ஸோ 1 1 1 0 1 1 0 0 மாறிடுச்சா? மாறினதுக்கப்புறம் FK2க்குள்ளே போகணும். காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 2க்குள்ளே போகணும். காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 2க்குள்ளேயும் சேம் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு EP கண்டுபிடிப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு XOR பண்ணுவீங்க. லைக் உங்களோட வேல்யூஸை மட்டும் ரைட் பிட்டை மட்டும் எடுத்துகிட்டு EP கண்டுபிடிச்சி அதுலேருந்து XOR பண்ணுவீங்க. K2 வச்சு XOR பண்ணுவீங்க. அப்புறம் S2 S1 அண்ட் S0க்கு அனுப்புவீங்க. அதை கம்பைன் பண்ணி P4 காமிச்சு நீங்கள் வந்துட்டு வேல்யூ கொண்டு வருவீங்க. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் EP கண்டுபிடிக்கணும். EP ஆஃப் வாட்? என்னுடைய வேல்யூ ஆஃப்டர் திஸ் ஸ்வாப் என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? இது. ஸோ இதை தான் நான் வந்துட்டு EP இதில் தான் நான் பண்ணணும். ஓகேவா? EP is actually expanded permutation. Expanded permutation நீங்கள் வந்து ரைட் பிட்டில் மட்டும்தான் பண்ணுவீங்க. ஸோ 1 1 0 0 0 0ல் மட்டும்தான் நீங்கள் இந்த expanded permutation பண்ண போகிறீங்க. ஸோ EP உடைய நம்பர்ஸ் என்ன? 4 1 3 2 3 2 3 4 1. கரெக்டா? ஸோ அப்போ வந்து இது 1 2 3 4. ஸோ 0 1 1 0 1 0 0 1. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பேண்டட் பெர்மிட்டேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்த வேல்யூ. ஓகே, இதை வந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா K2 வேல்யூவோட XOR பண்ண போறீங்க. K2 வேல்யூ ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? நம்ம வந்துட்டு இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். லைக் 0 1 0 0 0 0 1 1 1. ஸோ 1 1. ஸோ 0 1 0 0 0 0 1 1. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் டன். எஸ். ஸோ இப்போ இதோட XOR பண்ண போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ, இதோட K2 XOR பண்ணுறீங்க. அப்போ 0 1 0 1 0 1 0 ஆன்சர் வந்துருச்சா? ஸோ அண்ட் ஹியர் ஆல்சோ 0. ஸோ 0 0 1 0 1 0 1 0. ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும்? ரெண்டாக பிரித்து S0 அண்ட் S1க்குள்ளே சென்ட் பண்ணணும். கரெக்டாக? அப்போது நான் இதை வந்துட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு 0 0 1 0 வந்து S0க்குள்ளே அனுப்புகிறேன். அதாவது
0 and 0னா 0 0, அப்புறம் இது வந்து ரோ குறிக்கும் and 0 1 காலம் குறிக்கும். கரெக்டா? ஸோ 0 0 ரோனா இட் இஸ் அ 0th ரோ. இதை பைனரியிலிருந்து நம்பரா மாத்திரீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 0th ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம்ல உங்களோட எஸ் நாட்ல என்ன வேல்யூ இருக்கு? 0th ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம்ல உங்களுக்கு வந்து வேல்யூ 0ன்னு இருக்கு. இதை நீங்க பைனரியா கன்வெர்ட் பண்ணா 0 0. அடுத்து S1க்கு நீங்க பாஸ் பண்ற வேல்யூ 1 0 1 0. அப்போ 1 0 1 0 is your row, 0 1 is your column. Okay. Yes, so 1 0 is your row and 0 1 is your column. So இது வந்து third row, second column. So third row and second column in S1 அப்படின்னும் போது 0 தான் உங்களோட வேல்யூ. அப்போ அது 0 0. ஸோ உங்களுக்கு வந்து வேல்யூ என்ன வந்திருக்கு? 0 0 0 0. இதை வந்துட்டு P4க்குள்ள அப்ளை பண்ண போறீங்க. P4 வந்துட்டு உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்? 2 4 3 1 வருமா? இந்த 2 4 3 1 வந்துட்டு 0 0 0வை நீங்க எப்படி மாத்தினாலுமே இட் இஸ் கோயிங் டு பி 0 0 0 தான். அப்போ நீங்க பெர்மிட்டேஷனுக்குள்ள அப்ளை பண்ணி வெளில கொண்டு வர வேல்யூவும் இதுதான். இப்போ என்ன பண்ணணும்? அட் த எண்ட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் நீங்க வந்துட்டு இதை உங்களுடைய வேல்யூ, அதாவது உங்களோட இனிஷியல் பெர்மிட்டேஷன் இங்கே கிடைச்ச வேல்யூவில் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல, ரைட் வேல்யூவை மட்டும்தான் சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ இந்த வேல்யூவையும் இந்த 0வையும் நீங்கள் வந்து எக்ஸ்ஆர் பண்ணணும். அப்போது 0 0 0 0வையும் 1 1 1 0வையும் நீங்கள் எக்ஸ்ஆர் பண்ணணும். அப்போ 0 1 1 1 வருமா? அப்போது இதை எடுத்துகிட்டு போய் இதோட லெஃப்டில் எழுதணும். ஸோ 1 1 1 0 1 1 0 0. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வாப் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஸ்வாப்பை நீங்கள் ஒரு ஆப்ஷனே கொடுக்கல. K2க்கு அப்புறம் ஸ்வாப் கொடுக்கல. இனிஷியல் பெர்மிட்டேஷனுடைய இன்வர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஐபி இன்வர்ஸோடைய வேல்யூ இந்த லாக் புக்கில் இருக்கும், நம்ம எழுதணும்ல. அதோட வேல்யூ என்னென்னா 4 1 3 5 7 2 8 6. அப்போது இது 1 2 3 4 5 6 7 8. அப்போ ஃபோர்த் பொசிஷனில் 0, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 1, third பொசிஷனில் 1, ஃபிஃப்த் பொசிஷனில் 1, செவன்த் பொசிஷனில் 0, செகண்ட் பொசிஷனில் 1, எயித்து பொசிஷனில் 0, சிக்ஸ்த் பொசிஷனில் 1. So this is your value after that initial permutation உடைய inverse. So அப்போ உங்கள் cipher text என்னவா இருக்கும்னா it is 0 1 1 1 0 1 0 1. So this is your SDES. Thank you.